ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட். ஸோ யாரெல்லாம் பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் போட்டால் ஆயிலி ஆகுது சொன்னீங்களோ அவங்க இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகே. ஸோ குவான்டிட்டி இவ்வளோதான் எடுக்கணும். உங்களோட ஒரு ஃபிங்கர் ட்ராப். ஓகே. ஸோ தெரியுதா உங்களுக்கு அந்த ஆயிலினஸ்? ஆயிலினஸ் தெரியுதா? எந்த மாய்ஸ்சர் அப்ளை பண்ணாலும் லைட்டா அந்த மாய்ஸ்சர் தெரியும். நம்ம சிமெண்ட் போடல ஸ்கின் ட்ரையா தெரியறதுக்கு. சரிங்களா? நீங்க குவாண்டிட்டி ஜாஸ்தி எடுத்தீங்கன்னா ஓவர் ஆயிலினஸ் தான் தெரியும். தெரியுதா டிஃபரண்ட்? ஓகே. ஸோ அப்ளிகேஷன் குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்களுக்கு ஸ்கின்ல அந்த ட்ரைனஸும் இருக்கிறதால நான் இன்டென்ஸ் ஹைட்ரேஷனும் எடுக்கிறேன். நீங்கள் வெறும் பிரைட்டனிங் போட்டால் தானே உங்களுக்கு ஆயிலி தெரியுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இதையும் அப்ளை பண்ணுறேன். இந்த ஆயிலி தெரியுதான்னு பாருங்க. இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம். ஸோ தெரியுதா ஆயிலி இல்லை? ஸோ குவான்டிட்டி நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணுற குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஜாஸ்தி எடுத்து போட்டிங்கன்னா ஸ்கின் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் ஏற்றும். நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா எல்லாமே வெளியில் தான் போகும். ஓகே. ஸோ இப்போ அவங்களுக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்கப்பு ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணணும். அதாவது பட்டி பார்க்கணும். ரைட்? சரி. ஸோ அவங்களோட ஸ்கின்னில் இந்த பார்ட்டிஷன்லாம் அவங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன் இருக்குது. தெரியுதா? ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஐ மேக்கப். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கா உங்களுக்கு? இங்கே நான் பேசுறது கேட்குதா? ஃபஸ்ட்டு டார்க் சர்க்கிள்ஸ் கவர் பண்ணி நம்ம ஐ மேக்கப்ல இருந்து தான் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே நீங்கள் ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஐ ஷேடோ எல்லாமே கீழே உங்களுக்கு ஸ்ப்ரெட் அப் ஆகும். ஸோ உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து ஈக்குவல் பேஸாக இருக்காது. அதனால் பாச்சினஸ் வரலாம். ஓகே. ஸோ ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் அவங்களுக்கு அந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை கவர் பண்ணுறதுக்கு 017 ஷேட் நம்பர் எடுக்கிறேன். கொக்கோமியா லாங் வேர் லிக்விட் லிப்ஸ்டிக் 017. ஷேட் நம்பர் கொக்கோமியா லாங் வேர் லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ இது ஐ மேலே இருக்கக்கூடிய இந்த டார்க் சர்க்கிள்ஸ் கவர் பண்ணுறதுக்காக. இது சீகம், லிப்ஸ்டிக் சீகம். ஸோ தெரியுதா? என்ன தெரியுதாங்க? அதுக்குள்ள கவர் ஆயிடுச்சா? தெரியுதா? நான் என்ன எதுவுமே அப்ளை பண்ணலையே. இதுக்கே நல்லா தெரியுது. பிரைமர் ஃபேஸ்க்கு நான் ஐ ரூமிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். கிளியரா? ரைட். ஸோ கன்சீலர் 003 ஷேட் நம்பர்.
ஆம கட்டி போடுறாங்க. 003 concealer. So இப்ப தெரியுதா டிஃபரண்ட் லைக் சேர் கொஞ்சம் வயரம் வந்தனால சேர் வயரம் பியூட்டி அத ஓடிச்சு पूरा எடுத்து செல்லுக்கு அனுப்புறேன். உங்களுக்குள்ள பேசாதீங்க. பேசுனீங்கன்னா கவனிக்கிறவங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஐ ரெக்வெஸ்ட் டோன்ட் டிஸ்கஸ் வித் அதர் பர்சன்ஸ். ஓகேவா? அது கவனிக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ கன்சீலர் இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ மோரோவர் அவங்களுக்கு அந்த டார்க் சர்க்கிள்ஸ் கவர் ஆகிட்டு இப்போ ஸ்கின்னு ஈவனாக தெரியுதா அந்த சைட். ஸோ கன்சீலர் வந்து உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் கவர் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு ஐ ஷேடோ அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஸ்டே இருக்க மாட்டேது இல்லையா, ஸ்வெட் ஆகும்பொழுது ஒரு மாதிரி லைன்ஸ் ஃபார்ம் ஆகுறது, இல்லைனா மேலே ஸ்டிக் ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கன்சீலர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தால் மட்டும்தான் கன்சீலர் அப்ளை பண்ணணும்னு இல்லை. உங்களோட ஐ ஷேடோ ஸ்டேபிளாக இருக்கணும், உங்களோட ஐலைனர் ஸ்டேபிளாக இருக்கணும், அந்த கிராக் லைன்ஸ் வரக்கூடாது அப்படின்னாலுமே நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணலாம். ஸோ கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு காம்பேக்ட் பவுடர் 002 ஸோ ஜஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை முடிச்சுட்டு இப்போ ஐ ஷேடோ. ஸோ சட்டிலான மேக்கப் லுக்காக நான் இன்றைக்கி அவங்களுக்கு நியூ ஐ ஷேடோ பேலட் இருக்குல்ல 4-in-1. ஸோ அதில் 001 ஷேட் நம்பர் எடுக்கிறேன். ப்ரௌன் பாயிண்ட் 001 ப்ரௌனி பாயிண்ட் ஷேட் நம்பர். ஸோ இதில் இந்த ப்ரௌன் ஷேட் phone is ringing. Come and do dance. It's very important call, then only answer. Okay? all are important. Emergency call like this. It's a full day meeting, no? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஐப்ரோஸ் டார்க் பண்ணணும். ஸோ உங்களோட ஃபேஸ் பார்ட்டில் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஐப்ரோஸ் தெரியலன்னா நம்ம பார்க்கறதுக்கு டெரரிஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் சேம் அதே 4-in-1 பேலட்டில் 003 ஷேட் நம்பர் எடுக்கிறேன். 003 4-in-1 ஐ ஷேடோ பேலட்டில் 003 ஷேட் நம்பர். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ் வந்து நம்மளோட மிஸ்டர் ஆஃப் மிலானில் இருக்கக்கூடிய ப்ரஷ் கிட்டில் லிப் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஸோ இது மல்டி பர்பஸ். ஐப்ரோஸ்க்கு உங்களோட லிப் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஐலைனருக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐப்ரோஸ்க்கு அதில் உள்ளதே யூஸ் பண்ணிருக்கேன். 003 பேலட், அதில் பிளாக் ஷேட்.
தெரியுதா டிஃபரன்ஸ்? மேம் அந்த ஸ்டார்டிங்ல வந்து அவ்வளவா பண்ணக்கூடாது, அடுத்து கொஞ்சம் see ஐப்ரோஸ் வந்து எப்பவுமே இந்த கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண கூடாது. ஓகே இங்க இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த பார்ட்டிஷன் யாருக்கும் வந்து டார்க்கா இருக்காது. இங்க லைட் டு டார்க். சோ அதுதான் ஐப்ரோஸோட கரெக்டான ஃபினிஷிங். நீங்க இங்க இருந்து எக்ஸஸ் பண்ணீங்கன்னா தனியா ஏதோ ஒட்ட வச்ச மாதிரி தெரியும். சரி ஓகே. ஸோ ஐலைனர் வெலினோவோட ஷோ சம் ட்ராமா ஐலைனர் பிளாக். இது வந்து ஜெல் ஐலைனர். ஸோ குயிக் ட்ரையும் கூட வாட்டர் ப்ரூஃபாக இது. ஸோ யாருக்காவது ஐலைனர் அப்ளை பண்ணாலும் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு, இல்லை அடிக்கடி அழுதுகிட்டே இருக்கக்கூடிய பர்சன், பட் என்னோட மேக்கப் வந்து டல் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த லைனர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெலினோல ஓகே. வெலினோ ஷோ சம் ட்ராமா ஐலைனர் பிளாக். கோடு போடுறது சரிதா? ஸோ இது குயிக் ட்ரை. இது இன்னும் என்ன பண்ணணும்? ஐ க்ரூமிங், ஐஷேடோ தான் போட்டாச்சு. யார் யார் அப்போ தூங்கிட்டீங்களா? மஸ்காரா, ஷோ டைம் மஸ்காரா, வாட்டர் ப்ரூஃப். இது காஜல் போடு. இப்போ ஐக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை கவர் பண்ணாமல் நீங்கள் காஜல் போட்டிங்கன்னா உங்களோட கண்ணு இன்னும் ரொம்ப டார்க்காக தெரியும். ஓகே. ஸோ அதுக்காக 005 சிரம் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நேம் வந்து பர்ன்ட் பம்ப்கின். 005 சிரம் லிப்ஸ்டிக். ஸோ இதை வந்து டேரெக்டாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணக்கூடாது. உங்களோட ஹேண்டில் ஸ்வாட்ச் பண்ணிவிட்டு சீரமோட மீனிங் கேக்குறாங்க. சீரமோட மீனிங் தெரியுதா? ஸோ டார்க் சர்க்கிள்ஸ்க்கு இந்த நம்ம லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறோம். அகைன் நம்மளோட
ஃபேஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனுக்கும். இது வந்து இன்ஸ்டன்ட் கவர். பிக்மெண்டேஷனுக்கு பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட், பெர்மனெண்ட்டாக ரிடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. டெம்பரவரியாக ஒரு அக்கேஷனுக்கு உங்களுக்கு வேணும், ஸ்கின்னு கிளியராக தெரியணும்னா இந்த ஒரு டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட ஃபேஸில் இந்த ஏரியாலலாம் அவங்களுக்கு அந்த டார்க் பிக்மெண்டேஷன் டல்னஸாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களோட ஷீட் ரிமூவ் பண்ணுவாங்க. டைம் ஆயிடுச்சுல? எடுத்துலாமா? ஆர்வமாக இருக்கீங்களா? இதில் வந்து எக்ஸசிவ் சிரம் இருக்குது. இந்த சிரம் நீங்கள் வந்து 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு வாட்டி நீங்கள் இதில் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துகிட்டு பேலன்ஸை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் அந்த சிரம் எடுத்து ஃப்ரீ டைமில் அப்ளை பண்ணி நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவர் நைட் அப்படியே விடுங்க, ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் ஆகும். ஓகே, உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எவ்வளோ நேரம் மசாஜ் பண்ணணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் பண்ணலாம். மினிமம் 2 to 3 minutes. 2 to 5 minutes. 5 minutes till you wait. நீங்கள் இதை ப்ராப்பராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின்ல வந்து இது அப்சர்வ் ஆகிடும். ஆயிலினஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் ஓவர் நைட் நீங்கள் அதை அப்படியே விடும்பொழுது நெக்ஸ்ட் டே உங்களோட ஸ்கின் நல்லா மெயின்டைன் ஆகும், ஹெல்த்தியாக. ஓகே, After 3 minutes, just take the tissue. Don't wait this time. ஓகே ரைட். ஸோ சிரம் வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. ஒரு 5 minutes அப்படியே விடுங்க. ரைட். ஸோ இவங்களுக்கு அதுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணிடலாமா? ஸோ நம்ம இதுக்கு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியிருக்கோம். 00 என்ன ஷேட்? 0055. ஸோ கன்சீலர் அகைன் 003. ஸோ எங்கெல்லாம் நம்ம இந்த கலர் கரெக்டர் அப்ளை பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும்தான் நீங்கள் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணணும், சரிங்களா?
அப்ளை பண்ற அந்த கலர் வந்து உங்களோட கன்சீலரை தாண்டி மேலே தெரியக்கூடாது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். கலர் கரெக்டர் உள்ள கொடுத்துருக்கீங்க இல்லையா, அது உங்களோட கன்சீலரை தாண்டி மேலே தெரியக்கூடாது. ஸோ தெரியுதா டிஃப்ரெண்ட்? ஸோ தெரியுதா உங்களோட பிக்மெண்டேஷன் கவர் அப் ஆயிடுச்சு? ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் நான் உங்களுக்கு 003 யூஸ் பண்ணுறேன். ஸோ கன்சீலர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் ஃபவுண்டேஷன். இந்த சிரம்ல இந்த ஃபவுண்டேஷன்ல உங்களுக்கு சிரம் ஆட் ஆயிருக்கு. ஸோ நீங்க அப்ளை பண்ணும்பொழுது இது இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ லுக் வந்து கொடுக்கும். தெரியுதா? மேக்கப் அப்ளை பண்ணும்போது உங்களோட நெக் பார்ட், இயர் எல்லாத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணணும். இல்லை இது எல்லாமே உங்களோடது தானே, ஒரு தனியாக டிஃபரன்ஸ் தெரியக்கூடாது. ஸோ நிறைய ஜென்ஸுக்கு மேக்கப் பிடிக்காம போகிற காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இங்கே மட்டும் தான் போடுறீங்க, ரைட்? இங்கே மட்டும் போடும்பொழுது இதெல்லாம் ஒரு கலராக தெரியும். தெரியுதா? ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக இருக்கணும். ரொம்ப தனியாக ஆக்வர்டாக தெரியாத மாதிரி அப்ளை பண்ணாதீங்க. ஸோ காம்பேக்ட் பவுடர் அகெயின் 002. ஏன்னா நம்ம வந்து ஃபவுண்டேஷன் பேஸ் கலர் வந்து ரொம்ப சட்டிலான ஷேட் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ காம்பேக்ட் அதே மாதிரி தேய்ச்சி எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. தேய்ச்சிங்கன்னா ப்ராடக்ட்டும் வேஸ்ட்டு, அப்ளிகேஷனும் வந்து கரெக்டாக வராது. ஜஸ்ட் டேப் இட், இந்த எக்ஸஸ் டஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம ஃபிக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஓகே, போட்டு தேய்க்கக்கூடாது ஸ்கின்ல. ஆமாம், காம்பேக்டையும் தேய்க்கக்கூடாது, ஸ்கின்னையும் தேய்க்கக்கூடாது. எஸ் மேம், ஒன்லி ஃபார் டச்சப். ஆமாம், காம்பேக்ட் 002. ஆ
palette எடுக்கிறேன் for face highlight பண்றதுக்காக shade number 001 sorry 2 ஆமா 002 3 in 1 face palette. ஓகே லிப்ஸ்டிக் வந்து இப்போ நியூ லான்ச் வந்தது இல்லையா 4 in 1 லிப் ஸ்டாக். ஸோ அதில் வந்து நான் ஷேட் நம்பர் அவங்களுக்கு 002 யூஸ் பண்ணுறேன். காஜல் வந்து நம்மளோட விஷுவல் ஆஃப் மிலான்ல ட்ரூ டிஃபைனர் ஐலைனர் பென்சில். ஓகே ட்ரூ டிஃபைனர் ஐலைனர் பென்சில். ஆமா ஓகே ஓரளவு தெளிவாக இருக்க மாதிரி தெரியுது. ஓகேவா உனக்கு தெரியுதா? ஸோ இது இவங்களோட ஃபைனல் லுக். எப்படி இருக்காங்க? எப்படி இருக்கு மேக்கப்? கேக்கல? ரொம்ப ஹெவியா தெரியுதா? கரெக்டாக இருக்கு. அப்படியா? கரெக்டா இருக்கு. ரொம்ப ஹெவியா இருக்கா? இல்லை மேம் கரெக்டாக இருக்கு. இந்த மேக்கப் பண்ண முடியுமா? இதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணேன்? ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்து சீரம் லிப்ஸ்டிக்
ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் மிஸ்ட், அப்புறம் விட்டமின் சி சீரம், பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட், ஹைட்ரேஷன். ஐ மேக்கப்க்கு என்னென்ன பண்ணும்? யாராவது ஒருத்தர் எழுந்து நின்று சொல்லுங்க. இதுக்கு மட்டும் ஏன் திரும்ப திரும்ப மூஞ்சி பார்த்துக்கிறீங்க? லிக்விட் லிப்ஸ்டிக் MOMல ஒன்று யூஸ் பண்ணேன். அப்புறம் கன்சீலர் யூஸ் பண்ணேன். ஐஷேடோ பேலட். என்ன பேலட்? ஐஷேடோ பேலட் 001. அப்புறம் வேற 003. எங்க வந்து 001 black color யாராவது ஒருத்தர் சொல்லுங்கன்னு சொல்லுங்க. மஸ்காரா, ஃபவுண்டேஷன் 002 ஃபவுண்டேஷனா? 3 ஃபவுண்டேஷன், கன்சீலரும் ஃபவுண்டேஷனும் ஒரே ஷேட். காம்பேக்ட் பவுடர் 002. வேற சீரம் லிப்ஸ்டிக். வேற அவ்வளவுதானா? காஜல். எப்படி இருக்கு? காஜல் தான் அது. காஜலுக்கு பதிலா பென்சில்லாம் கிடையாது. அது ஐலைனரும் யூஸ் பண்ணிக்கலாம், காஜலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸ். கிளியரா? இது ஃபைனல் லுக். அப்புறம் 4 டைம்ஸ் மேக்கப் எவ்வளவு நேரம் நிக்கும் முகத்துல? அவங்க ஸ்டைல் பண்ற வரைக்கும் நிக்கும். எனக்கு எவ்வளவு நேரம் நிக்குது? இல்ல ஆக்சுவலா இப்ப வெளியே போறோம் இல்லையா, நானும் வெளியில இருந்து தான் வந்தேன். வேர்த்து கொட்டிட்டா அந்த மேக்கப் கலையுமா? போகாதே. கலையாதா? சரி, எனக்கும் ஸ்வெட் ஆயிட்டு தானே இருக்கு. நான் மார்னிங் 9 o'clock பண்ண மேக்கப். அப்படியே தான் இப்போ டைம் என்ன ஆகுது? அதுக்காக 4 மணி. இல்ல அப்படியே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கீங்க. சோ இது இப்படியே தான் இருக்கு. ஓகே. ரைட்? ஐப்ரோ ரொம்ப டார்க்கா தெரியுமா? சரி, ஸோ இவங்களோடது முடிஞ்சது. இவருக்கு நம்ம ஆல்ரெடி ஃபேஷியல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ யூத்தலைசர் நல்லா ஷேக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். மேம் அது பிரஸ் பண்ணா அவ்வளவு சீக்கிரம் வராது. சரி, புது பீஸா அப்படிதான் இருக்கும். சரிங்களா? எல்லா டைமுமே அந்த மாதிரி ஆகாது. நீங்க முடிகிற வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்பொழுது ப்ராடக்ட் சீக்கிரமா உங்களுக்கு வராது, ஏன்னா உள்ள ஏர் லாக் ஆயிருக்கும். ஸோ நீங்க மினிமம் ஒரு 15 to 20 டைம்ஸ் நீங்க ப்ரெஸ்ஸிங் கொடுத்தீங்கன்னா தான் அது வரும். ஓகே, ஓகே. ஸோ இது ஓகே. ஸோ இதை முடிச்சுட்டு ப்ரைமர் பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோதான்.
ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு காம்பேக்ட் பவுடர் லைட்டா டேப் பண்ணீங்கன்னா So போதும். before and after, any difference on his face? Yes, ma'am. Showing difference? உங்களுக்கு ஏதாவது டிஃபரெண்ட் தெரியுதா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இவரோட முகத்துல என்ன சேஞ்ச் நல்லா லைட்டா காம்பேக்ட் பவுடர் 002 We can see. Did you understand? So 001 for face skin tone, 002 for medium skin tone, 003 for medium to dark skin tone. புரிஞ்சதா? Trying to learn. Right? Yes. மகிழ்ச்சி. பவுடரா யூஸ் பண்ணனும்னா 004 யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட்ல White Yes, color yes. compact. மகிழ்ச்சி means happy. So how is makeup? Good, no? Just Okay, sir, also done. Take the after pictures.